தாவீது தைரியமா சொல்றார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். தாவீதே, இவ்வளவு சத்துருக்கும் உனக்கு விரோதமா பெருகி இருக்கிறாங்க, அதன் நடுவில் உன்னால மட்டும் எப்படி இந்த ஒரு வார்த்தை சொல்ல முடிகிறது? அவர் தலையை உயர்த்துவாரா என்று பார்ப்போம் என்று கூட சொல்லாமல் நம்பிக்கையோட சொல்றார், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்ன தாவீது, எதை வச்சு நீ இதை சொல்றேன்னா? ஆமென். 5வது வசனத்துல தாவீது சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது நடுவிலும் ஆண்டவர் எனக்கு செய்யற முதல் ஃபேவர் என்ன தெரியுமா? டெய்லி என்னை தூங்க வச்சு எழும்ப வைக்கிறார். சத்துருக்கள் பெருகி இருக்கும் போது சத்துருக்கு தூக்கம் வருதான் தெரியல, ஏன்னா அவன் இவனை கொல்லணும்னு தூங்காம விழிச்சிருக்கிறான். ஆனா தாவீது சொல்ற, இவ்வளவு பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்க, நான் டெய்லி தூங்குறேன். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல இதை ருசிச்சிருக்கிறீங்க? பிரச்சனை மாறல, ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை கிருபையாய் பாதுகாத்து, ஹல்லேலூயா, தூங்க வச்சது மட்டும் இல்ல, தூங்கும் போது நான் என்ன நினைச்சு தூங்கினேன்னா, காலையில எழும்புவேன், நான் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிதான் பல இரவுகள். ஆனா தாவீது சொல்ற, நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். ஆமா, இவ்வளவு பிரச்சனை நடுவில், இவ்வளவு கஷ்டத்தின் நடுவிலும் ஆமா, கர்த்தர் எனக்கு செய்கிற முதல் காரியம் என்ன நிம்மதியா தூங்க வைக்கிறார். எப்படி தூங்குறேனே தெரியல. இந்த பிரச்சனை நடுவில் சிலர் கேட்கிற கேள்வி, எப்படி உங்களால தூங்க முடியுது? எப்படி டெய்லி உங்களால நிற்க முடியுது? தாவீது அதனாலதான் அதே வார்த்தையில சொல்றாரு, அவங்க எல்லாம் பாக்குறாங்க நான் தான் தூங்கி எழும்புறேன். இல்ல இல்ல, இத்தனை பிரச்சனை நடுவிலும் நான் தூங்கி இன்னைக்கு எழும்புறேனா, அதற்கு காரணம் கர்த்தர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் நான் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அன்பான சகோதர, அன்பு சகோதரி, இந்த ஆண்டு முழுவதும் பல பிரச்சனையை நீங்க தாங்கினதே அவர் தாங்கினதுனால, அவர் தாங்கினதுனால. ஒவ்வொரு நாளும் அவன் பார்த்தா தெரியும், இந்த ராத்திரி தூங்குவேனான் இருக்கிற ராத்திரி தான் நல்லா கொரட்டை விட்டு தூக்கும். எப்படிப்பா இந்த நைட்டை நான் கடக்க போறேன், எப்படி இந்த நைட்டை தாண்ட போறேன்? அன்னைக்கு பார்த்தா ஒரு சமாதானமான தூக்கம். தாவீதை எப்படி ஒரு நாள் தூங்கி எழும்ப முடியுது? தாவீது ருசித்து சொல்றா, இவ்வளோ பிரச்சனை நடுவிலும் இன்னைக்கு நான் தூங்கி எழும்புறேனா, ஆமே, நான் எங்கேயோ அல்ல, அப்பா கரத்தால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் விழித்து கொள்றது, இது எனக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இன்னைக்கு நான் எழும்புறது போல இந்த பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து என்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்றேன், தூக்கத்திலிருந்து எழுப்பினவர் துக்கத்திலிருந்து எழுப்புவார். ஒரு நாள் நான் எழும்புவேன், ஒரு நாள் நான் எழும்புவேன். இத்தனை சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா.